ஒரு தவறு அது சில நிமிடங்களில் நடந்திருக்கலாம். ஆனா அந்த தவறு நினைத்து நாங்க பல வருடங்கள் எங்களையே தண்டித்து கொண்டிருக்கலாம். அப்படி செய்திருக்க கூடாது, அந்த முடிவை எடுத்திருக்க கூடாது, நான் வேற மாதிரி நடந்திருந்தா என்று இந்த வாழ்க்கையை வேற மாதிரி மாத்தி இருக்கலாம். இந்த எண்ணங்கள் உங்களுக்கு வந்திருக்கிறதா? அப்படி என்றால் இது உங்களுக்கானது. கடந்த காலத்தை மாற்ற முடியாது என்பது எங்களுக்கு தெரியும். ஆனால் எங்களுடைய மனம் மட்டும் அதை மீண்டும் மீண்டும் திரும்பி பார்க்கிறது. ஏன் தெரியுமா? ஏனென்றால் எங்களுடைய மூளை தவறுகளை நினைவில் வைத்துக் கொள்வதன் மூலம் எதிர்காலத்தில் அதே தவறு நடக்காமல் எங்களை பாதுகாக்க முயற்சிக்கிறது. ஆனால் சில நேரங்களில் அதே பாதுகாப்பு எங்களுக்கு ஒரு சிறையாக மாறிவிடுகிறது. உளவியலில் ரூமினேஷன் என்று அழைப்பார்கள். ரூமினேஷன் என்றது ஒரு பிரச்சனை அல்ல, தவறை பற்றி தீர்வு இல்லாமல் மீண்டும் மீண்டும் யோசித்துக் கொண்டே இருக்கிறது. ஆராய்ச்சிகள் சொல்வது என்னவென்றால், ரூமினேஷன் அதிகரிக்கும் போது மன அழுத்தம், கவலை மற்றும் தன்னம்பிக்கை குறைதல் போன்ற பிரச்சனைகளும் அதிகரிக்கலாம். முக்கியமான ஒரு விஷயம், ஒரே நினைவை 100 முறை நினைப்பது அதை மாற்றாது. ஆனால் அந்த நினைவுக்கு நாங்கள் கொடுக்கும் அர்த்தத்தை மட்டும் மாற்ற முடியும். ஒரு நிமிடம் யோசித்து பாருங்கள். ஒரு நிமிடம் யோசித்து பாருங்கள். உங்கள் நண்பர் இதே தவறை செய்திருந்தால் அவரை நீங்கள் வாழ்நாள் முழுவதும் குற்றம் சொல்வீர்களா? அல்லது பரவாயில்லை, எல்லோரும் தவறு செய்கிறார்கள், அதிலிருந்து கற்றுக்கொள் என்று சொல்வீர்களா? அப்படியானால் அதே கருணையை உங்களுக்கு ஏன் கொடுக்க கூடாது? நாங்கள் மற்றவர்களை மன்னிப்பதை விட எங்களையே மன்னிப்பதுதான் சில நேரங்களில் மிகவும் கடினமானது. உங்கள் கடந்த காலம் உங்கள் ஆசிரியராக இருக்கலாம், ஆனால் அது உங்கள் சிறையாக இருக்க வேண்டிய அவசியமில்லை. ஒவ்வொரு தவறும் ஒரு புதிய அறிவை கற்றுக் கொடுக்கிறது, ஒரு புதிய மனிதராக வளர ஒரு வாய்ப்பை தருகிறது. அதனால் உங்களை தண்டிப்பதை நிறுத்துங்கள், உங்களை புரிந்து கொள்ள தொடங்குங்கள். நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், நீங்கள் செய்த ஒரு தவறு நீங்கள் யார் என்பதை முடிவு செய்யாது. அதிலிருந்து நீங்கள் என்ன கற்றுக்கொண்டீர்கள் என்பதுதான் உங்கள் எதிர்காலத்தை உருவாக்கும். நீங்கள் தனியாக இல்லை, உங்கள் மனதின் குரலுடன் மீண்டும் சந்திப்போம். இது மைண்ட் வாய்ஸ் பாட்காஸ்ட்.